இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்போவா இருக்கும். இந்த பட்டாணியும், உருளைக்கிழங்கும் போட்ட குருமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கூட ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேக வேக நல்லா கெட்டியாயிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டார். வேக வச்சு வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கும் 1 கப் அளவுக்கு பட்டாணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.